வணக்கம். நான் இன்றைக்கு மல்லி கோபி தூள் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னன்னு பாப்போம் வாங்கோ. 100 கிராம் மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். 50 கிராம் சின்ன சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட மிளகு 15 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். வேர்க்கம்பு 20 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காய் 10 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்கோ இது எப்படி செய்யறேன்னு பாப்போம். முதல்ல மல்லியை போட்டு வறுக்க போறேன். மல்லியோட இந்த மிளகையும் சேர்ப்போம். அதோட வேர்க்கம்பையும் சேர்த்து வறுக்க போறேன். இந்த மல்லி வேர்க்கம்பு போட்டு கொஞ்சம் நேரத்தால இந்த ஏலக்காயையும் சேர்த்து வறுப்போம். இதோட மல்லி வேர்க்கம்பு நல்லா வறுவட வேணும். இனிமே விண்டர் காலம் தொடங்க போகுது. இந்த விண்டர் காலத்துல எல்லாருக்கும் தடிமன் காய்ச்சல் கூடுதலா வர பார்க்கும். அந்த நேரத்துல நாங்கள் இந்த தேத்தண்ணி மற்றது டீயை தவிர்த்து இந்த மல்லி கோப்பி குடிச்சோம்னா உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். மல்லி வேர்க்கம்பு மிளகு நல்லா வறுவட விட வேணும். ஏனெண்டா அரைக்குறையில ரக்கினம்டா மல்லி கோப்பி கொஞ்சம் பச்சைமணம் மாதிரி இருக்கும். அதனால நல்லா வறுவடை விட்டு வைக்க வேணும். இதுக்குள்ள நான் 1 டேபிள் ஸ்பூன் சீனி போட போறேன். அந்த சீனி போட்டு அரைச்ச மண்டா கோபி தூள் நல்ல சைனிங்கா இருக்கும். இனிமே இதை நான் ரக்கி எடுக்க போறேன். வறுவட்டுது. இனிமே நான் சீரகத்தை வறுத்தெடுக்க போறேன். சீரகம் மல்லியோட சேர்த்து வறுத்தோம்னா கொஞ்சம் கருக பார்க்கும். அதனாடி நான் தனியத்தான் இதை வறுத்தெடுக்க போறேன். கைவிடாம வறுத்தபடியே இருக்கணும். டப்பன்னு இந்த சீரகம் கருகிடும். சீரகம் நல்ல பொன்னிறமா வறுவட்டுது. நான் ரக்க போறேன். ஆக விட்டமண்டா கருகிடும். நான் இந்த மல்லி வேர்க்கம்பதுகளை அரைச்சு எடுக்க போறேன். வேர்க்கம்பை நான் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏனெண்டா அதுக்குள்ள அடிபடாது மிக்சிக்கு. இப்ப நான் அரைச்சு எடுத்துட்டேன். இதை அரிச்சு எடுக்க போறேன். மிச்ச கோப்பியையும் நான் அரைச்சு எடுக்க போறேன். நான் இப்ப மல்லி கோப்பி தூள் செய்து எடுத்துட்டேன். இது பசுப்பால் காய்ச்சி எடுத்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து குடிக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மல்லி கோப்பி தூளுக்கு நாங்கள் வேர்க்கம்பும் மிளகும் சேர்த்து செய்திருக்கிறோம். இது ஒரு தடிமன் காய்ச்சல் வந்ததுண்டா நாங்கள் இந்த கோப்பியை போட்டு குடிச்சா தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். இந்த கோப்பி சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரை இது குடிக்கலாம். இந்த கோப்பி தூள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ. நன்றி.